திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பலமான கட்சியாக எப்படி காட்டிக்கொள்ளுகிறது என்று சொன்னால், தன்னுடைய சுயபலத்தை வைத்தல்ல, சொந்த சக்தியை வைத்தல்ல, கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு ஆதரவோடு இன்றைக்கு அது ஒரு பெரிய கட்சியாக காட்டிக்கொள்கிறதே தவிர, தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு மிகப்பெரிய கட்சி, மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி, வாக்கு வங்கி தனிப்பட்ட முறையிலே அதிக வாக்கு சதவீதத்தை பெற்ற ஒரு கட்சி. எனவே திமுகவுக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய காலத்திலும் சரி, இன்றைக்கு அதே பலத்தோடு அதே சக்தியோடு மக்கள் ஆதரவோடு இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திகழ்கிறது என்பதுதான் உண்மை.